ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 16 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஒரு விஷயமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம தேவனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே உட்காருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவருமே உட்காந்துருக்காரு. அப்புறம் பேர் என்ன எல்லாருமே கொஞ்சம் காமாக இருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, இந்த டார்க் மேஜிக் டவர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்க்கு ரிலேட்டட் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்புறம் ஏன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க, என்னத்துக்கு அவரை இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அதான் சொல்கிறீங்களா டார்க் மேஜிக் டவர் இங்கே இன்வால்வ் ஆகலன்னு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டார்க் மேஜிக் டவர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்க எல்லா மேஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மேஜர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டார்க் மேஜர்ஸ்ன்றவங்க நிறைய அன்ஃபார்ச்சுனேட்டான இன்சிடென்ட்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கவங்க தான். அவங்கள கெவிட்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இப்போ ஒருத்தர் மாட்டினால, ஸோ அந்த இடத்துல அந்த ஏரியாவில், ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு கெவிட் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இவன் பிளாக் மேஜிக் டவருக்கு இன்வால்வ் ஆனவன் கிடையாது. அவன் இந்த மேஜ் கில்டோட வரவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ தான் நம்ம கில்லடன்னு சொல்கிறாரு, அப்போ இந்த விஷயத்தில் அவங்க இன்வால்வ் ஆகல கரெக்டாக, அப்புறம் ஏன் இந்த பிளாக் டவர் மாஸ்டர் இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததே இங்கே ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கொஞ்சம் சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி பிளாக் மேஜிக் கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம். ஸோ அது பண்ணாலே ஒரு கிரிமினலாக கன்சிடர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வெர்மோ த கிரேட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் அந்த டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் கூட அந்த அக்ரிமெண்ட் போட்டதுனால பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் மேஜிக்கை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒரு சில பீப்புள்ஸ் மட்டும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட், அதாவது இந்த ப்ரெசென்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிளாக் மேஜிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா அதை போடுறது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் க்ரைமாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் சிம்பிளாக லயன் ஹார்ட் ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்ட் தான் கொடுக்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ கில்லர் இல்லை, இது கேட்க ரொம்பவுமே ஹம்பிளாக இருக்குது, நீங்கள் ஏன் எந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறீங்க, லயன் ஹார்ட் ஃபேமிலியோட இதுக்கே பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு யார் கூடயும் பிரச்சனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் லயன் ஹார்ட் ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த நான் ஆளுங்களை அமைச்சு அந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, சக்குபஸ், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா அந்த டீமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் ப்ரெசென்ட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த பேரன் ஹாயின், அந்த ஆல்ஃபர் இருக்கா இல்லையா, ஸோ ஆக்சுவலாக இந்த நேம்ஸ்லாம் போக போக தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அவனெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், ஸோ அவன் தான் அந்த கெவிட் கூட கான்டாக்ட் போட்டு இந்த மாதிரி சார் ஐயர் கூட ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் அப்படின்ற மாதிரி பார்க்கும் போதே அவர் சின்னதாக ஒரு ஸ்பெல் மாதிரி பார்த்தீங்கன்னா போடுறாரு. ஸோ வெர்மோட்டோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் டீமன் கிங்னால ரொம்பவுமே பிலவுடான ஒரு ஆளுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் அவங்களே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டார்கெட் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸாக மாற்றிக்கிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவத்தில் உட்காந்துட்ருக்கான். இந்த நாய்க்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படிலாம் பேசுவான், வெர்மோத்தோட ஃபேமிலி பிலோடாக இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவன் செம்ம காண்டில் இருக்கான். ஸோ அப்போ தான் அவருமே சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, ஸோ நான் திரும்பியுமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு ரொம்பவுமே கோவம் அதிகமாக இருக்கும், பட் இந்த டார்க் மேஜிக் டவர் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நானும் இந்த டீமன் கிங் ஆஃப் இன்கரேஷன் இருக்காங்க இல்லையா, எங்கள் உங்களோட ஃபேமிலி கூட நல்லா இருக்கணும்னு தான் பார்க்குறோம், உங்களோட மரியாதையை குறைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ உங்களை லேட்டாக மீட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க, யூகின் என்னை மன்னிச்சிரு, பட் நீ கொஞ்ச நேரம் வெளில இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது கேட்டு யூகின்மே பார்த்தீங்கன்னா வெளில போகிறான். ஸோ அப்போ தான் நம்ம இவர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ரொபேரியன் கூட. ஸோ இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் தான் ரொம்ப ஹார்ஷாக இருந்துட்டோம் போல சார் ஐயோட் கிட்ட அப்படின்ற அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஐயோட திருப்பியுமே ஃபேமிலி ரெசிடென்ஸ்க்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தியோனிஸ்க்கு பயங்கரக்கம் வந்துடுது. ஸோ அவங்க ஐயோட டோட்டலாக டார்க் மேஜிக்கில் விழுந்துட்டான். ஸோ அதனால நான் இதுக்கு மேலே இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஸோ அவன் வேணாம், அவன் இங்கே இருக்கட்டும், ஸோ இந்த அளவுக்கு அவன் இறங்கிட்டான், நம்ம இதுக்கு மேலே இது பண்ணால் நம்மளோட பேர் தான் கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலி நேமே இதில் போயிடுச்சு, ஸோ அவன் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்
அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தியோனிஸ் வந்து சொல்கிறாங்க, சியான்னு சிஎல்ஏ இவங்க 2 பேருமே மெயின் ஃபேமிலி ரெசிடென்ஸில் இருக்காங்க. அப்போ அயோட வந்து அரவத்தில் இருந்தான். இப்போ வந்து அவன் அங்கே வந்தானா எல்லாருமே வந்துட்டு ஓவராக அந்த இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்துட்டு வேணாம், நீங்கள் கூப்பிட்டு வராதிங்க. ஸோ அந்த அனிசிலா இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு பின்னாடி தானே போவீங்க, என்னத்துக்கு இப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், ஸோ நான் பசங்களுக்கு என்ன தேவைப்படுச்சோ எல்லாமே வந்து கொடுத்தேன், கொஞ்சம் கூட லைக் டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் கொடுத்தேன். ஸோ ஐயோட வந்து நான் எதுக்கு இங்கே அமிச்சேன்னா அவனுக்கு வந்து மேஜிக் கற்றுக்கணுன்னு இருந்துச்சு, பட் ஆனால் அவன் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி இப்போ வந்துட்டு என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டில் விடலாம் அப்படின்ற மாதிரி கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வராங்க. அப்போ நம்ம கில்லட்மே உன் இஷ்டத்துக்கு எதனா பண்ணிட்டு போ அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா, யார் நம்ம டார்க் மேட்ச் கில்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் வராரு. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியுது உங்களுக்கு வந்து என்ன சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றை பிடிக்கலன்னு இல்லைப்பா, நான் எல்லா டார்க் மேஜஸுமே எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, அப்போ ஏன்னு எனக்கு நான் வந்து புரிஞ்சுக்கலாமா, ஸோ 300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அதுவும் இல்லாமல் நான் இது வரைக்கும் எந்த தப்பையுமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். ஸோ என்னை வந்து வெறுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அந்த பிளட் சக்சஷன் ரிச்சுவலுமே ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்தீங்க. லைக் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேஜிக் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அந்த ஆக்ரியானுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நீங்கள் எதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், ஸோ ஆக்ரியானுக்குள்ளே போகிறது ரொம்பவுமே கஷ்டம். அதுவும் இல்லாமல் அந்த ரெட் மேஜிக் டவரோட மாஸ்டருக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மேபி நான் வேணால் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதட்டுமா சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. ஸோ டோட்டலாக இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் இதை எதிர்பார்க்கல. பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ நான் எப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு வந்து உங்களோட டேலண்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அப்போ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம யூகன் வந்து வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ வந்துட்டு இந்த ஹார்ட்டுக்கு முன்னாடி இருந்திருப்பான். ஸோ யூனிகார்னோட ஹார்ட்டுக்கு முன்னாடி. ஸோ அயோடோட அந்த பிஹேவியர்னால வந்து பார்த்திங்கன்னா கில்லட் வந்து கோவப்பட்டிருப்பார் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து காப்பாற்றுனால நம்ம யூகனுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்பவுமே டிவைனஸான ஒரு திங்கு. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோனால் இதை யூஸ் பண்ணி அவனோட கோரை வந்து 4 ஸ்டாராக மாற்ற முடியும். பட் இதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால அவன் வந்துட்டு அப்சர்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். பட் இந்த ஸ்டேஜில் நல்லா முடியும். பட் இப்போதைக்கு தாளன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறான். ஏன்னா இது நடந்துச்சுன்னா மொத்த ஃபேமிலியே வந்து மயங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாட்டியாருக்கு அதுக்கப்புறமா கியோன், ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு 6 ஸ்டாரில் தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பேர் தான் வந்துட்டு கம்மியான பேர் தான் நிறைய ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னு தெரில, பயங்கரமாக வளருது. பரவாயில்ல, நான் வந்துட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் சீக்கிரமாக வந்துட்டு 5 ஸ்டாரை வந்து இது பண்ணுவேன். ஸோ நான் ஹேமலுன்றதை வந்து எல்லா விஷயத்துலேயும் ஹேமலுன்ற பவர்ஃபுல்லுன்றதை நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யூகன் வந்து பார்த்திங்கன்னா பென்டகன்ஸ் பப்ளிக் பேங்க் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ கார்கேஸ் வந்து அங்கே வந்திருக்கான். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னது ஒரு பிளாக் கார்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ப்ரைவேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்போ நம்ம சீக்கிரமாக போவோம் வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கார்கேஸுமே வந்து சொல்கிறோம். அப்போ தான் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, மணிலாம் வந்து டெபாசிட் ஆயாச்சு, பட் நான் வந்துட்டு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அந்த ஜெயின் டெஸ்ட்டுகளை பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக அதை வந்து வாங்கியிருப்பான். நம்ம கார்கிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லி வாங்கிட்டான். ஸோ அதனால தான் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கான். ஸோ நான் வேணால் கொஞ்சம் எசன்ஸ் வந்து உனக்கு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஒரு பொண்ணோட உருவம் தெரியும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா க்ரௌடையும் தள்ளி விட்டு தனியாக ஓட ஆரம்பிச்சிடறான். எல்லாருமே பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு பின்னாடியே ஓடி போயிட்டு சரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ தான் இருக்குது, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல வந்து புரியாமல் போயிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அகைன் அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா போக புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஆல்ஃபர் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.